ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல அபிஷியலா போகோ பேட் 5G இந்த பேட் வந்து அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு ஒரு 20,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பேரோட டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 12.1 இன்ச் ஒரு மேக்ஸிவான டிஸ்ப்ளே, 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் Snapdragon 7S Gen 3 ப்ராசஸரோட வெறும் ஒரு 20,000 ரூபாய்க்கு தாறுமாறான ஸ்பெக்ஸோட இந்த வட்டம் இந்த பேட் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பேட்டை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாறுமாறா இருக்கு, என்டர்டைன்மெண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பேட பத்தா இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதாங்க போகோ பேட் 5G ஒரு பாக்ஸ். எப்பயும் போல ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல எல்லோ கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில வந்து பேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டெய்னருக்குள்ள உங்களுக்கு யூசர் கைட், வாரண்டி புக்ஸ், இமேஜ் டூல் அண்ட் இன்னொரு கண்டெய்னருக்குள்ள ஒரு 33 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். The Poco Pad 5G Flipkart official launch பண்ணிட்டாங்க. 2 color variant and 2 base variant. So base variant உங்களுக்கு 8/120GB variant ஒரு 20,000 கோட் பண்ணிருக்காங்க. and higher variant 8/256GB variant ஒரு 22,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. So that first இந்த பேடோட டிசைன் ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். பேக் சைடுல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா சிங்கிள் கேமரா தான். அது பக்கத்துல ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. So பேக் சைடுல உங்களுக்கு ஒரு அலுமினியம் ஃப்ரேமால ஒரு டூயல் டோன் ஃபினிஷ்ல எடுத்து வந்திருக்காங்க. So ஃப்ரேமும் பார்க்கும்போது அலுமினியம் தான். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஃபிளாட்டான ஒரு 12.1 இன்ச்ல ஒரு IPS டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச்வான டிஸ்பிளேனே சொல்லிக்கலாம். சோ தட் இங்க டிஸ்பிளேயோட செக்மெண்ட் ஆகட்டும் அண்ட் பேக் சைடுல ஒரு பேனல் அண்ட் போகோ பிராண்டிங் அண்ட் இது ஒரு அலுமினியம் ஃப்ரேம் அண்ட் 4 ஸ்பீக்கர்ஸ்ல 2 சைடு 2 ஸ்பீக்கர் அண்ட் உங்களுக்கு ஒரு பவர் பட்டன். சோ இது மாதிரி ஒரு காம்பினேஷன் சரௌண்டிங்ல இது ஒரு டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த போகோ பேட் 5G டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த பேடோட டிஸ்பிளே பார்ப்போங்க. இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 12.1 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர்ஸ் வித் 120 ரெஃப்ரெஷ் ரேட், டபுள் விஷன் வித் உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் குவாட் HD Plus டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. தாறுமாறா இருக்கு. என்டர்டைன்மெண்ட்லாம் வெறித்தனமா இருக்கு. ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால ஒரு செம்மையான ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவுட் ஆஃப் வேர்ல்டா இருக்குன்னே சொல்லலாம். எந்த ஒரு OTT ஆப்லயுமே எந்த ஒரு HDR வீடியோ பாக்குறாகட்டும் மேசிவா இருக்கு. 4 ஸ்பீக்கரோட ரெஸ்பான்சிபிளும் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வட்டம் டிஸ்பிளேல இந்த பேடல் எடுத்து வந்தது மேஜர் ரோல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த பேடை பொறுத்தளவு. அடுத்து இந்த பேட்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 568 கிராம், திக்னஸ் 7.5 திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 அதுக்கு ஹைப்பர் OS சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 5G நெட்வொர்க் உள்ளது. சோ நம்மளால 5G சிம் யூஸ் பண்ணிக்க ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் 4 ஸ்பீக்கர் டவுலி ஆட்டம்ஸும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு அண்ட் உங்களுக்கு Bluetooth 5.2 சப்போர்ட். அது போக இங்க ஸ்பிளிட் ஸ்கிரீன் சப்போர்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் விண்டோஸ். இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் போகோ பேட் 5G செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து இங்க பேடோட பேட்டரின்னு பார்க்கும்போது 10,000 mAh பேட்டரி. சோ தட் நீங்க டூயல் ஸ்பிளிட் பேட்டரி கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த பாக்ஸ்குள்ளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டைப் சி போர்ட் ஃபார் சார்ஜிங்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த மொபைல் பொறுத்தளவு 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு மேல ஆகுது. 1 சார்ஜ் ஆகும் பட்சத்தில் ஒரு ஹெவி யூசராகவும் இருக்கட்டும், இங்க உங்களுக்கு பேட்டரி பேக்கப் 1.5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. தாறுமாறான ஒரு பேட்டரி பேக்கப். மாடரேட்னா சொல்ல வேணா 2 நாளைக்கு மேல போய்கிட்டே இருக்கு. சோ தட் இங்க பெரிய மேஷுவான பேட்டரி இருக்கறனால நம்மளுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க போறது கிடையாது இந்த பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த பேடோட கேமரா செக்மெண்ட். இது வந்து ஒரு பேசிக்கான கேமரா தான். ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு, ஒரு ஜூம் மீட்டிங்ல உட்காந்து நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் கால் அட்டென்ட் பண்றதுக்கு ஏத்த அளவுக்கு இந்த கேமராவோட இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இங்க பிரைமரி சென்சார் 8MBயும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 8MB செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் இதுல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் குட். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வீடியோ கால் அட்டென்ட் பண்ற அளவுக்கு இதோட ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னே சொல்லலாம். இங்க ஹையஸ்டா 1080 30 frames seconds இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் குட். பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது இங்க கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த பேடை பொறுத்தளவு உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 ஒரு 4 மார்க் கிட்ட கூட எடுத்து வந்திருக்காங்க. 2.8 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPUன்னு பார்க்கும்போது Adreno 710 எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் பொறுத்தளவு டே டு டே லைஃப்ல தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இங்க இருக்க போகுது. ஏன்னா இங்க Snapdragon ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு மேல ஹைப்பர் OS சப்போர்ட்லாம் இருக்கறனால சோ உங்களுக்கு எந்த ஒரு கேம் விளையாடினாலும் தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இங்க 12.1 இன்ச் ஸ்கிரீன், 120 ரெஃப்ரெஷ் ரேட்
சிப்செட் டபிள்யூ விசன் சப்போர்ட்லாம் இருக்கிற ஒரு டிஸ்பிளேல ஒரு மேஷுவான டிஸ்பிளேல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? வெறித்தனமா இருக்கு. அண்ட் தட் இங்க 4 ஸ்பீக்கர்லாம் இருக்கறனால அதோட ஸ்பீக்கர் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ, அதாவது பேட கீழே வைக்கிற மனசே இல்ல. அது அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கு. அது போக இந்த என்டர்டைன்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் இருக்கறனால உங்களுக்கு எந்த ஒரு HDR OTT ஆப்ல பாக்குறதாகட்டும் ஐயோ தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சோ இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல் பண்றதுக்கு இங்க சிப்செட் செம்ம ஆப்டிமைஸா இருக்கு. அதுக்கு இன்னொரு மெயினான ரீசன் இந்த ஹைப்பர் OSனே சொல்லிக்கலாம். ஓவரால் தட் இங்க சிப்செட் இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த பேட பொறுத்தவரை. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ பேட் 5G இந்த வட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்பிளேல ஒரு 5G சிம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோரேஜும் பத்தாத பட்சத்தில் உங்களுக்கு மெமரி கார்டு யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸும் இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள்லாம் கொண்டு வந்துட்டு வெறும் ஒரு 20,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்னே சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னைக்குமே ஒரு பிராண்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, சோ பிரைசிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத இந்த வட்டம் போக்கோ நல்லாவே கடைபிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு அல்டிமேட்டான ஸ்பெக்ஸ். சோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம மக்கள் எப்படி பை பண்ணணும் அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயம் இங்க பிரைசிங் நல்லா கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஸ்பெக்ஸோட ஒரு அல்டிமேட்டான பிரைசிங்கோட இருக்கிறது மேஜர் ரோலா இருக்கு. இந்த பேட் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் நீங்க நிறைய கேமிங் விளையாடுவீங்க, எனக்கு பெரிய மேஷுவான டிஸ்பிளேல கேமிங் விளையாடணும், அது போக நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், தாறுமாறான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கணும், அது மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு டிவைஸ் தேடிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த போக்கோ பேட் 5G உங்களுக்கு பூர்த்தி செய்யும் அளவுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த போக்கோ பேட் 5G இந்த பேடை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோ மூலமா பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.